அந்த நம்பர் 3 டு நம்பர் 2 ஷிஃப்ட் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைங்க. நான் கேரளாவில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை இடத்துல கிராஸ் ஓட் நடக்குது, பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க கூடாதுன்னு. அதனால் இதையும் தாண்டித்தான் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க வேண்டும் என்கின்ற அர்த்தத்தில் சொன்னேன். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வேஷனுங்கண்ணா. அந்த ரெண்டாவதா இருக்கிறவங்க இதை செய்யணும், செஞ்சாதான் அவங்க ரெண்டாவதா இருக்க முடியும். ஒன்னாவதா இருக்கிறவங்க செஞ்சாதான் ஒன்னாவதா இருக்க முடியும். மற்றவங்க நினைக்கிற மாதிரி நேரா 3ல இருந்து 2, 1 அப்படிலாம் தமிழ்நாட்டில் நடக்காதுங்கன்னா, நிறைய போராட்டங்களை சந்தித்து தான் பாரதிய ஜனதா கட்சி இங்கே வளர முடியும் என்பதை நான் 2024 தேர்தல் களத்தை மையமா வச்சு அந்த தனியார் டிவி நெட்வொர்க்கில் நான் குறிப்பிட்டேன். எப்படி கேரளாலே அதே தான் பிஜேபிக்கு நடக்குதுன்னு. ஆனா இரண்டாவது இருக்கக்கூடிய கட்சி எல்லாம் செய்வாங்க, அவங்க மூணாவது போகக்கூடாது. அது அந்த கட்சி செய்ய வேண்டிய வேலை, அவங்களுடைய கடமை, அவங்களுடைய கர்மா அவங்க பண்ணிட்டுங்கன்னா, எங்களுடைய கர்மா நேரா ஜெயிக்கணும்னா இன்னும் பல வித்தைகளை, பல வேலைகளை, பல சண்டைகளை தாண்டித்தான் மேல வரணுங்க. அதுதான் என்னுடைய கருத்தை தவிர இதை குற்றம் சாட்டுவதற்கான கருத்து இல்லை. ஆனா நீங்க திரும்ப 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 என்ன சொன்னாலுங்கன்னா, அண்ணா பதில் சொல்றேன். அண்ணா அமித்ஷாஜி அவர்கள் நட்டாஜி அவர்களோடு ஒரு க்ளோஸ்டு டோர் மீட்டிங்ல ஒப்பீனியன் சொல்றதுக்கு எல்லோருக்குமே உரிமை இருக்கு. அது க்ளோஸ்டு டோர் மீட்டிங். க்ளோஸ்டு டோர் மீட்டிங்ல நாங்க என்ன பேசணும் அப்படிங்கறத வெளியிடத்தில் நான் சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய பொறுப்பு அது அழகில்லை, ஒரு தொண்டனாக என் பணியை நான் சரியாக செய்யவில்லை என்கின்ற அர்த்தம். ஒரு பூட்டி அறைக்குள்ள எங்களுடைய தலைவர்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் பேசுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா வெளியே நாங்கள் ஒரு கருத்தாக அதை முன்வைக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட தலைவர்கள் வெளியே வைப்பாங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு தலைவர் என்கின்ற பொறுப்பும் பதவியும் இருக்கு. அதனால் எங்களை பொறுத்தவரை க்ளோஸ்டு டோருக்குள்ள நாங்க என்ன பேசுறோம் அப்படிங்கறத வெளியே நான் சொன்னா தவறா போயிருக்குன்னு நான் சொல்ல விரும்பல.